ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். பக்ரீத் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக சென்னைக்கு அம்மா வீட்டுக்கு வந்த நம்ம பக்ரீத்க்கு முன்னாடி இருந்த 2 நாள் என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறது தான் இந்த vlogல இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். மறக்காம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஜிஷான் வந்து ஃபர்ஸ்ட் டே ஆடு வரதுக்காக ரொம்பவே ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தான். யூஸ்வலாகவே பக்ரீத்னா குர்பானி கொடுப்பாங்க. ஸோ இந்த குர்பானிக்காக எல்லார் வீட்லேயுமே வந்து ஆடு வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வீட்டில் வாங்கின ஆடு தான் இது. ஸோ ஆடு வந்து கூட்டிகிட்டு வந்து கட்டி போட்ட கோவத்தில் வந்து ரொம்ப முரண்டு பிடிச்சிட்டு இருந்தது. என் ஹஸ்பண்டுக்கு ஆடுனா ரொம்ப பிடிக்கும். அவர் அது கூட விளையாடிட்டு இருந்தார். அடுத்த நாள் காலையில் நாங்கள் வந்து வீட்டிலேருந்து கிளம்பி வந்து ஜிஷான் வந்து வெளியில் எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தான். ஸோ நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு சிம்பிளாக ஏதாவது ஜூஸ் அந்த மாதிரி குடிக்க போகலான்னு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்ட் அண்ட் ஜிஷான் வந்து வீட்டிலேருந்து கிளம்பணும். போகிற வழியில் வந்து இந்த ஷாப்பில் வந்து டீ ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லி என்னோடய ஹஸ்பண்ட் வந்து டீ அண்ட் சமோசா சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அங்கே நிறுத்தினார். ஸோ நாங்கள் டீ சமோசா அதெல்லாம் அங்கே சாப்பிட்டுட்டு ஜிஷான் வந்து ஜூஸ் தான் கேட்டான். அந்த கடையில் ஜூஸ் இல்லை. ஸோ நம்ம வந்து என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும் டீ குடித்ததுக்கப்புறமா நம்ம அங்கேருந்து ஒரு ஜூஸ் ஷாப் போயிருந்தோம். ஜூஸ் ஷாப் போயிட்டு அவனுக்கு ஃபேவரட்டான வாட்டர்மெலன் ஜூஸ் வாங்கி அவனுக்கு கொடுத்துருந்தோம். ஸோ அவனுமே வந்து அந்த வாட்டர்மெலன் ஜூஸை வந்து குடிச்சிட்டான். அதுக்கப்புறமா எங்களுக்கு வெளியில் போகிற கொஞ்சம் வேலைலாம் இருந்துச்சு. வெயில் வந்து பட்டையை கலப்பிச்சு, அதனால் வந்து ஜிஷானை கூட்டிகிட்டு போக முடியாதுன்னு ஜூஸ் குடிச்சிட்டு அகெயின் கொண்டு போய் வீட்லேயே வந்து ஜிஷானை விட்டுட்டோம் அம்மா கிட்ட. அப்புறம் நானும் என்னோடய ஹஸ்பண்டும் மட்டும் நாங்கள் வெளியில் போக வேண்டிய வேலையெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். போகிற வழியில் என்னோடய காலேஜ் வழியாக போயிருந்தோம். நான் வந்து எத்ராஜ் காலேஜ் ஃபார் விமன் அந்த காலேஜில் தான் படித்தேன். ஸோ என்னோடய காலேஜ் வழியாக போயிட்டு கொஞ்சம் ஓல்டு மெமரிஸ் எல்லாம் வந்து டேக் ஓவர் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ரிச்சி ஸ்ட்ரீட்டுக்கு தான் போயிருந்தோம். சென்னையில் ரிச்சி ஸ்ட்ரீட் வந்து எல்லாருக்கும் தெரியும். இந்த செல்ஃபோன்ஸ் அண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் ஆக்சசரிஸ் எல்லாம் கிடைக்கிற இடம். ஸோ அந்த ஸ்ட்ரீட்டுக்கு வந்து நாங்கள் போயிட்டு அங்கே எங்களுக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து ரிட்டன் வரும்போது வந்து 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஷர்ட் எதுவுமே வாங்கலை. ஸோ அதுக்காக நாங்கள் ஷர்ட் பார்க்குறதுக்காக பெரம்பூரில் இருக்க ஸ்னைப்ஸ் அப்படின்ற ஷாப்புக்கு போயிருந்தோம். அங்கே டிசைன்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அங்கே போயிட்டு எங்களுக்கு பிடிச்சது 1-2 வாங்கிட்டு நாங்கள் வந்து அகெயின் ரிட்டன் வந்துட்டோம். வர வழியில் வந்து நாளைக்கு வந்து பக்ரீத். ஸோ கண்டிப்பாக நமக்கு மெஹந்தி போடணும். அதனால் மெஹந்தி கோன் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து மெஹந்தி போட ஆரம்பித்தாச்சு. யூஸ்வலாக வந்து லெஃப்ட் ஹேண்டுக்கு நானே போட்டுப்பேன். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் வந்து நான் போட்டுட்ருந்தேன். அது முடிச்சதுக்கப்புறமா வந்து ரைட் ஹேண்ட் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் போடுறேன்னு சொல்லியிருந்தார். அந்த டைமில் ஜிஷான் வந்து எனக்கும் போடுங்க அப்படின்னு சொல்லி கை காமிச்சிட்டு இருந்தான். ஸோ அவனுக்கு சும்மா சிம்பிளாக ஒன்று போட்டு விட்டுட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து என்னோடய ரைட் ஹேண்டில் வந்து போட ஆரம்பிச்சிட்டாரு. லாஸ்ட் டைம் வந்து மெஹந்தி வீடியோவுக்கு வந்து ரொம்ப ஹியூஜான ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. ரொம்பவே தேங்க்ஸ். அதே மாதிரி நான் இந்த தடவையும் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு போட்டு விட்டதை வந்து ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறேன். இதில் வந்து சின்ன கிளிப்பிங் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த டிசைன் தான் என்னோடய ஹஸ்பண்ட் எனக்காக வந்து என்னோடய ரைட் ஹேண்டில் போட்டு கொடுத்த டிசைன். அண்ட் மெஹந்தியெல்லாம் போட்டு முடிச்சுட்டு படுக்கிறதுக்கே 1:30 2 o'clock ஆயிடுச்சு. இதுதான் அந்த ஆர்ட் அண்ட் அதுதான் அந்த ஆர்டிஸ்ட். அந்த டைமில் ஜிஷான் வந்து விளையாடிட்டு இருந்தான். ஸோ நாங்கள் 2 o'clock ஆயிடுச்சு. நாளைக்கு ஈதுன்றதுனால இப்போவே தூங்கணும். ஸோ நாளைக்கு ஈதோட வீடியோ அப்லோட் பண்ணுறோம். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.